ஜெகன் ஒரு சைக்கோ, பாலையா கருத்தால் ரணகளமான ஆந்திர சட்டசபை, சிரஞ்சீவி செம்ம ட்விஸ்ட். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திரா மீல்ஸ் போல அந்த மாநில அரசியலிலும் காரசார விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது. திருப்பதி லட்டு தொடங்கி டோலிவுட் வரை பல விவகாரங்களில் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இடையே பனிப்போர் நிலவும். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகனை சைக்கோ என்று நடிகரும் தெலுங்கு தேசம் எம்எல்ஏவுமான பாலையா என்று அழைக்கப்படும் பாலகிருஷ்ணா விமர்சித்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு சிரஞ்சீவி அளித்துள்ள பதில்தான் செம்ம ஹைலைட். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் உள்ளது. சந்திரபாபு முதலமைச்சராக உள்ளார். அங்கு ஆட்சியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடுமையான அரசியல் போட்டி நிலவி வருகிறது. சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திருப்பதி லட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார். சட்டசபையிலும் அந்த இரண்டு கட்சிகள் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. ஆந்திர சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய பாஜக எம்எல்ஏ ஸ்ரீனிவாஸ், இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ஆட்சி தெலுங்கு திரையுலகை புறக்கணித்தார். முன்னணி திரைக்கலைஞர்கள் பலர் கடந்த ஆட்சியில் ஜெகனை சந்திக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர் அதை தவிர்த்துவிட்டார். மூத்த நடிகர் சிரஞ்சீவி தலையிட்டு பேசிய பிறகுதான் ஜெகன் திரைக்கலைஞர்களை சந்திக்க முன்வந்தார் என்று பேசினார். அவரின் பேச்சுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க முயற்சி செய்தது. அப்போது தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான பாலையா என்று அழைக்கப்படும் பாலகிருஷ்ணா குறுக்கிட்டார். ஸ்ரீனிவாஸ் கருத்தை ஆமோதித்த பாலகிருஷ்ணா, ஜெகன் ஒரு சைக்கோ என்று விமர்சித்தார். இது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பாலகிருஷ்ணாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். பாலகிருஷ்ணா எம்எல்ஏவாக இருக்கவே தகுதியற்றவர், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். இது தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்களின் இஷ்டத்திற்கு வசனங்களை பேசுவதற்கு சட்டசபை ஒன்றும் சினிமா செட் இல்லை. பாலகிருஷ்ணாவுக்கு ஜெகன் உதவியுள்ளார். பாலகிருஷ்ணாவின் அகெண்டா படம் வெளியீட்டின் போது சில பிரச்சனைகள் எழுந்தன. அப்போது அவருக்கு ஜெகன் தனிப்பட்ட முறையில் உதவி செய்துள்ளார். பாலகிருஷ்ணாவுக்கு உரிய உதவிகளை செய்து கொடுக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பாலகிருஷ்ணா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட போதும் ஜெகன் பல உதவிகளில் உதவி செய்திருக்கிறார். அதையெல்லாம் மறந்துவிட்டு பேசலாமா? அரசியலில் ஸ்கோர் செய்வதற்காக உண்மைகளை மறப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாலகிருஷ்ணாவுக்கு கண்டனம் வலுக்கும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நடிகர் சிரஞ்சீவி, கடந்த ஆட்சியின் போது தயாரிப்பு செலவு, டிக்கெட் விலை அதிகமாக இருந்தபோது ஜெகன்மோகனை சந்தித்தோம். அப்போது அவர் எங்களின் பிரச்சனைகளை கனிவுடன் கேட்டு உரிய நடவடிக்கையும் எடுத்தார். அதன் பிறகு டிக்கெட் விலை குறைக்கப்பட்டது. இது திரைத்துறையினருக்கு பெரும் உதவியாக இருந்தது. அப்போது என்னுடைய படம் வால்டர் வீரையா, பாலையாவின் வீரசிம்மா ரெட்டி படங்கள் வெளியாகி பலனடைந்தன என்று கூறியுள்ளார். சிரஞ்சீவியின் கருத்து தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கருத்துக்களை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வேகமாக பரப்பி பதிலடி கொடுத்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.